கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா அன்பான தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருக்கிறோம் நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். உங்களை எல்லாவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில கர்த்தர் உங்க மத்தியில ஒரு வசனத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அந்த வசனம் நான் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். ரொம்ப பேரு இது பிரசங்கம் பண்றதுண்டு. ஸ்தோத்திரம். நம்ம கவலை வரும்போது, துக்கம் வரும்போது, ஒரு டயர்டா இருக்கிற ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு பில்லோ மாதிரி இந்த வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் சொன்னால், கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம் பார்க்கும்போது நாம் எல்லாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் முன் குறித்தவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே, பூமியும் பிரபஞ்சமும் உண்டாகிறதுக்கு முன்னமே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை பேரு சொல்லி அழைத்தார். அவருடைய அநாதி அழைப்புக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கிருபை நம்ம மேல் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை அவர் நமக்கு தந்திருக்கிறார்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அநாதி கிருபை உங்கள் மேல் கர்த்தர் வைத்தார். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னது சொன்னால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தெய்வம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே, பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை முன் குறித்தார். அவர் நம்மளை பேரு சொல்லி அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு வந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்பெஷல் அழைப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். we are the chosen vessel. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய புக்கில் நம்முடைய பேர் இருந்தது. we are the master plan of God. அப்போ கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார்னு நம்ம நினைச்சு பார்க்கும் போது கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல அநேக ஜனங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. அவங்க பார்க்கும்போது அவங்க ஏசப்பாவே அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓ, நல்ல ஒரு சரித்திர புருஷன், நல்ல ஒரு பண்டிட், நல்ல ஒரு டீச்சர், அப்படி ஏசப்பாவே அவங்க பெருமையோட பேசுகிறது உண்டு. ஆனா அவங்க யாரும் ஏசப்பாவை நம்புறதில்லை. ஆனால் ஏசப்பாவை நம்பும்படி கர்த்தர் நமக்கு கிருபை அளித்தார். ஏசப்பா அந்த கிருபை நமக்கு தந்தார். அவரை நம்பும்படி ஒரு கிருபை நமக்கு இருந்தபடினால தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளையாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய அநாதி கிருபையினாலே கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி நமக்கு வந்தது? அவருடைய கிருபையினாலே நமக்கு விசுவாசம் வந்தே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம மேல் இருந்தா இருக்காவிட்டால் நமக்கு அந்த விசுவாசம் வருவதில்லை. ஆனால் அவருடைய கிருபை, அநாதி கிருபை நம்ம மேல் இருந்தார். ஹல்லேலூயா. we are the chosen vessel. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், அழைக்கப்பட்ட நாம், நம்ம வாழ்க்கையில அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மளை
இருக்கிறபடியால் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது கர்த்தர் நன்மைக்காகவே மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பிள்ளைகள் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தர் அது நன்மைக்காகவே மாற்றுகிறார். காரணம், we are the chosen vessel. அவருடைய பிளானின் படி கர்த்தர் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய பிளானின் படி நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய பிளானின் படி ஹல்லேலூயா அவருடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறபடியால், அவர் நம்மளை அழைத்திருக்கிறபடியால், நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் அது கர்த்தர் தெரியாம வரல. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்த எல்லா பிரச்சனைகளும் அவர் நன்மைக்காகவே மாற்றுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அவர் நன்மைக்காகவே மாற்றுகிற தேவன். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் நன்மைக்காகவே அது மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன சொன்னால், ஹல்லேலூயா, நீ எதிர்பார்க்கிற முடிவு உன் பேரில் வருகிறதுக்கு உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. I have a plan for you. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு உன்னை பற்றி ஒரு பெரிய பிளான் இருக்கு. அது இப்போ அந்த பிளான் கர்த்தர் இப்ப வைத்த பிளான் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் அந்த பிளான் வரைத்திருக்கிறார். அந்த பிளானின் படி கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிளானின் படி கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறார். அதனால சொல்லுகிறார், எனக்கு உண்மையில் ஒரு பெரிய பிளான் இருக்கு. அது உன் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது நன்மைக்காக நினைவுகளாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம கர்த்தர் நமக்கு தீங்கு வர வைக்கிற தேவன் அல்ல. நம்ம கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் வர வைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டத்தினூടെ போகும்போது நாம் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் ஜெபம் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆச்சு எனக்கு விடுதல் கிடைக்கலன்னு சொல்லி நாம் கவலைப்படக்கூடாது. உன் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு விரோதமாக மாறும்போது நீ கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானின் படிதான் உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்னுள்ள அந்த நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். அந்த ரியலைசேஷன் உனக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது ஹல்லேலூயா நம்ம நிச்சயமாகவே நம்ம சொல்லும், கர்த்தாவே, நீ தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடப்பதில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதலால் இக்காலத்துக்கு பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லுகிற வார்த்தை, நமக்கு வரப்போகிற ஒரு பெரிய மகிமை இருக்கு. ஒரு பெரிய பரலோக மகிமை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பரலோக மகிமைக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த பெரிய பரலோக மகிமை நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அது ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் நம்ம அது எண்ண வேண்டும். எனக்கு ஏசப்பா ஒரு பெரிய ஹல்லேலூயா மகிமையை எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய அந்த ஹல்லேலூயா மகிமையான எருசலேமுக்குள்ளே, புதிய எருசலேமுக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார். கர்த்தரோடு கூட நித்தியமாக நான் வாழ போகிறேன். அவரோடு கூட நான் வாழ போகிறேன். அவருடைய சமூகத்தில் நான் துதிக்க போகிறேன். ஆகையால் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி முன்னாடி இருக்கு. ஒரு பெரிய மகிமை சந்தோஷம் எனக்கு முன்னாடி இருக்கு. ஆகையாலே இந்த கஷ்டங்கள், இந்த போராட்டங்கள் அது சின்னதுதான், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்கலன்னு சொல்லி நம்ம எண்ணும் போது கர்த்தர் நம்மளே ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இப்ப கொஞ்ச காலம் இந்த பாடுகள் நம்ம அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மளை சீர்படுத்தி, ஹல்லேலூயா, ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்துவார். நம்ம உள்ளான மனிதனே கர்த்தர் பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணி, அது ஓவர் கம் பண்ணி, அதுக்கு ஜெயம் எடுக்கிறதான ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹார்ட் உடையவர்களாக, ஒரு பலமுள்ள இருதயமுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி, நம்மளை சீர்படுத்தி அவர் பலப்படுத்துவார். எத்தனை பிள்ளைகள் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் நம்ம இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு தெரியல, ஆனால் நம்ம உள்ளான பலிதன் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? இந்த உலகத்துல உபத்திரவமோ, பட்டினியோ, ஆபத்தோ, நாச மோசமோ, ஹல்லேலூயா, பட்டயமோ, மரணமோ ஒன்றும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. எனக்கு 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 போராட்டங்கள் நான் ஃபேஸ் பண்ணினாலும், ஹல்லேலூயா, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆரை நம்புகிறேன், அது எனக்கு தெரியும். அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுகிற தேவன், அவர் என்னை நடத்துகிற தேவன், அவர் என்னை உயர்த்துகிற தேவன், எனக்காக அவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தர் நம்மளே அநாதி அழைப்புக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அநாதி அழைப்பு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே, பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே கர்த்தர் நம்மளை பேரு சொல்லி அழைத்தார். அவருடைய ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறபடியால் நம்ம வாழ்க்கையில, ஹல்லேலூயா, அவர் நம்மளை பேரு சொல்லி அழைத்திருக்கிறபடியால், ஹல்லேலூயா, எஸ்ஐயா 43 அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகள் சொல்லுகிறார். நீ அக்கினியில் கூட கடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன்னை சேதப்படுத்தாது. தண்ணீரிலூட கடக்கும் போது தண்ணீரின் மேல் புரளாது. தண்ணி மாதிரி பிரச்சனை வந்தாலும், ஹல்லேலூயா, அக்கினி மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் நீ மூழ்கி போகாதபடி, அதன் மேலே நடக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பார்க்கும்போது சீஷர்கள் இயேசுவோடு கூட படகில் போன போது, இயேசு படகுக்குள்ளே, ஹல்லேலூயா, அங்க இயேசு தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெரிய புயல் காற்று வந்து அவங்க படகு மூழ்கி போகுமோ நினைக்கிற அந்த சூழ்நிலைமை வந்த போது அந்த சீஷர்கள் கவலைப்பட்டு, ஹல்லேலூயா, கலங்கி ஏசப்பாவை பார்த்து அவங்க கூக்குரல் விட்டாங்க. ஏசப்பா, நாங்க மடிந்து போகிறது, எங்க உயிரை, ஹல்லேலூயா, இந்த கடலுக்குள்ளே நாங்க சத்து போகிறது உனக்கு விசாரம் இல்லையா என்று சொல்லி ஏசப்பாவை அவங்க எழுப்பி வைத்து அவங்க கிட்ட அழுதாங்க. அப்படிப்பட்ட சீஷர்கள், அப்படிப்பட்ட பயம் இருந்த சீஷர்கள் நாம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவங்களோடு கூட இந்த உலகத்தில் நடந்து 40வது நாள் சீஷர்கள் பார்க்கும்போது அவர் மகிமைக்குள்ளே, மேகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்துக்கு போனது. பரலோகத்துக்கு போன பிறகு அவர் மகிமையின், ஹல்லேலூயா, வல்லமையே, அபிஷேகத்தின் வல்லமையே சீஷர்கள் மேலே கர்த்தர் ஊற்றினார். சீஷர்கள் காத்துட்டு இருக்கும் போது அக்கினி அபிஷேகம் அவங்கள் மேல் கடந்து வந்தார். அக்கினி அபிஷேகம் கடந்து வந்த போது அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் வந்தது, ஒரு பெரிய அதிகாரம் வந்தது. நான் பார்க்கும்போது அந்த படகில, ஹல்லேலூயா, உயிர் தப்பறதுக்காக பயப்பட்டு அழுது கொண்டிருந்த அந்த சிஷ்யர்கள் அல்ல. நாம் பார்க்கும்போது அப்போஸ்தல நடபடி புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, ஹல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அவங்களை சீர்படுத்தி, அவங்களை ஸ்திரப்படுத்தி, அவங்களை பலப்படுத்தினபடியால் அவங்க பிரச்சனைகள் வந்த போது, போராட்டங்கள் வந்த போது அவங்க கர்த்தருக்காக உறுதியாக நின்றது. பேதுருவை சிறைச்சாலை
சொல்லி ஆலோசனைகள் இருக்கும் போது நம்ம பார்க்கும் அந்த இடத்துல பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளே பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவலையும் இல்லை, ஒரு பாரமும் இல்லை, ஒரு பயமும் கிடையாது. அந்த இடத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், பேதுருவுக்கு தெரியும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உயிரோட வெளியே போனால் கர்த்தருக்காக நான் நிற்பேன், ஆனால் நான் மரித்து போனால் என் கர்த்தரோடு கூட பரலோகத்தில் நான் இருப்பேன்னு சொன்னா அந்த ஒரு வைராக்கியம், அபிஷேகம், வல்லமை, விசுவாசம், தைரியம் எப்படி வந்தது? கர்த்தர் அவங்களை சீர்படுத்தினார், கர்த்தர் அவங்களை பலப்படுத்தினார், கர்த்தர் அவங்களை ஸ்திரப்படுத்தினார். அதனாலே அவங்களுக்கு அந்த பலன் வந்தது, அதனாலே அவங்களுக்கு அந்த வைராக்கியம் வந்தது, அதனாலே அவங்களுக்கு அந்த விசுவாசம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் உன்னை உடைக்கிறதுக்கல்ல, உன்னை கர்த்தர் உருவாக்குறார், உன்னை உருவாக்குறார், உன்னை பலப்படுத்துகிறார். அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. காரணம், அவர் உன் வாழ்க்கையில அவர் உன்னை பிளானின்படி அவர் அழைத்து அவருடைய மகனாக மகளாக வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உனக்கு முன்னாடி அது ஃபேஸ் பண்ண வேண்டியதாய் வந்தாலும் கர்த்தர் அது பொறுப்பெடுப்பார், கர்த்தர் அது பொறுப்பெடுப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார், கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் குடும்பத்தின் மத்தியில், உங்க ஹalleluya சொசைட்டில, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அவர் உன்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்கும்போது யோசேப்பு வாழ்க்கையில தன் சகோதரங்கள் யோசேப்பை ஹalleluya அந்த இஸ்மவேலியருக்கு விட்டு போட்டு யோசேப்பு பெரிய குழிக்குள்ளே விழுந்து, அப்புறம் யோசேப்பு பெரிய சிறைச்சாலைக்குள்ளே போனது. சூழ்நிலைகள் எல்லாம் யோசேப்புக்கு விரோதமாக வந்தது. யோசேப்பு தரிசனம் பார்த்தது உண்மைதான், ஹalleluya கர்த்தர் கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் யோசேப்புக்கு எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தீங்கான சூழ்நிலைகள் யோசேப்பு ஃபேஸ் பண்ண வேண்டியதாய் வந்தது. ஆனால் நம்ம பார்க்கும்போது எந்த சகோதரங்கள் யோசேப்பை ஹalleluya அடித்து யோசேப்புக்கு விரோதமாய் அவங்க ஆலோசனை பண்ணி யோசேப்பை விட்டு போட்டாங்கோ, அந்த சகோதரங்கள் யோசேப்புக்கு முன்னாடி நிக்கும்படி வரும்படி யோசேப்பு கிட்ட வந்து ஹalleluya பஞ்ச நேரத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் ஹalleluya யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப யோசேப்பு தன்னுடைய சகோதரங்களை பார்த்து யோசேப்பு என்ன சொன்னது தெரியுமா? ஹalleluya நீங்க எனக்கு தீமை நினைத்தீங்க, நீங்க எனக்கு தீமை நினைத்தீங்க, ஆனால் என் கர்த்தர் எனக்கு தீமை நினைக்கல. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் கர்த்தர் என்னை உயர்த்தினார். இந்த எகிப்து தேசத்துல ஒரு அதிபதியாகிய கர்த்தர் என்னை மாற்றினார். காரணம் என்னன்னு தெரியுமா? அநேக ஜனங்களுக்கு பஞ்சத்திலிருந்தும் அவங்களே உயர்த்தும்படி, பஞ்சத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்படி, ஜீவரட்சைக்காகவே கர்த்தர் என்னை இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தார். தீன்மைகளே கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளில உனக்கு விரோதமாய் என்ன போராட்டங்கள் வந்தாலும், நீ ஒண்டியாக்கப்பட்டு போனாலும், தள்ளப்பட்ட ஒரு கல்லு போல நீ இருந்தாலும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு விரோதமாக இருந்தாலும், உன்னை பற்றி ஜனங்கள் தீங்கு நினைத்தாலும், உன்னை பற்றி நன்மை நினைக்கிறார் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்காக நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் உனக்குள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால், ஹalleluya உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் நன்மைக்காகவே கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பிள்ளைகள் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya எல்லாம் அவர் நன்மைக்காகவே மாற்றுவார், எல்லாம் நன்மைக்காகவே மாற்றுவார். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நன்மைக்காகவே மாற்றுவார். தாவீதை பொறுத்து பார்க்கும்போது தாவீது வாழ்க்கையில அபிஷேகம் வந்தது உண்மைதான். எப்போ அபிஷேகம் வந்ததோ அந்த நாள் முதல் கொண்டு தாவீது வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், விரோதமான சூழ்நிலை
இருக்கின்ற சூழ்நிலைமைகள், ஒண்டியாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள். ஆனால் ஹல்லேலூயா, தாவீது எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தருடைய சமூகத்துல சங்கீதம் பாட மறக்கல, அவரை துதிக்கிறதுக்கு மறக்கல, அவரை ஆராதிக்கிறதுக்கு மறக்கல. அவருடைய சமூகத்துல தாவீது துதிச்சிட்டு இருந்தாங்க. தாவீது சொன்னார், அதில் 34 சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் என் கர்த்தரை வாழ்த்துவேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்பேன். எனக்கு தாழ்ச்சி வந்தாலும் ഞാൻ കർത്തരെ തുതിப்பேன், எனக்கு உயர்வு வந்தாலும் ഞാൻ கர்த்தரை துதிப்பேன், எனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் வந்தாலும் நான் என் கர்த்தரை துதிப்பேன். காரணம் நித்திய ஜீவன் வசனம் உனக்கிட்ட இருக்கு. சீஷர்கள் கிட்ட இயேசு சொன்னார், எல்லா சீஷர்களும் என்னை விட்டு போனாங்க, உங்களுக்கு போக கூடாதா என்று கேட்கும்போது பேதுரு சொன்னார், நித்திய ஜீவன் வார்த்தை உனக்கிட்ட இருக்குது, உன்னை விட்டு நாங்க எங்க போகும்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறார். ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் நீ மட்டுமே இருக்கிறார். உன்னை விட்டு நான் எங்கே போகும்? இந்த நாளில் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை ஒருபோதும் திக்கற்றவனாக விடுவதில்லை. உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ராஜாக்களுக்கு முன்னாடி கர்த்தருடன் நிற்பார், அதிகாரிகளுக்கு முன்னாடி கர்த்தருடன் நிற்பார். உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர் நன்மைக்காகவே மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்காகவே மாற்றுகிறார். இந்த வருஷத்தில் ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கரமான வியாதிகள், ஆனால் எல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மைக்காகவே மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நன்மைக்காகவே மாற்றுவார். காரணம், அவர் நம்மளை அழைத்த தேவன், பேரு சொல்லி அழைத்த தேவன். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் நம்மளை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அவங்களை சீர்படுத்தும், அவங்களை ஸ்திரப்படுத்தும், அவங்களை பலப்படுத்தும் ஏசப்பா. அவங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படட்டும் அப்பா. உம்மை விட்டு விலகி போகாதபடி உமக்காக நிலைத்திருக்கிறார். அந்த விசுவாசம், தைரியம், அபிஷேகம், வல்லமையும் பிள்ளைகளுக்குள்ள இப்போ இறங்கி வருவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். உங்களை எல்லாவரையும் இயேசப்பா ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.